ஹாய் ஆல், என் ஹஸ்பண்டோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 15 ஒரு வழியாக பாதி டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்டாங்கன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு எக் வைக்கிறதுக்காக ஆன்லைனில் ஒரு ட்ரே ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ லாஸ்ட் ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்குமே வீட்டில் முட்டை கொஞ்சம் அதிகமாக தான் வாங்குவோம். ஏன்னா ஒரு நாளைக்கு 8 முட்டை கிட்ட எங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் ஒரு 30 முட்டை கிட்ட நாங்கள் வாங்கி ஹோலாக வச்சுப்போம். ஸோ அது ஃப்ரிட்ஜில் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கிற ட்ரேயில் ஒரு 8 முட்டை கிட்ட தான் வைக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த ஆன்லைனில் இதை ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இதில் தாராளமாக 30 முட்டை கிட்ட வைக்கலாம். குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ரைஸ்மே ரொம்ப கம்மி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்க்கவே லுக் ரொம்ப சூப்பராக இருந்தது, நீட்டாக. அந்த ரேக்கை தனித்தனியாக ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ரேக்கில் ஒரு 10 முட்டை கிட்ட வைக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ப்ராடக்ட் வந்து ஸ்க்ரீனில் டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நேற்று நைட் செஞ்சிருந்த வீட் பரோட்டா இருந்தது பேலன்ஸ். அது கூட வந்து சோயா சங்க்ஸ் கிரேவியுமே இருந்தது. அப்புறம் வந்து பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பன்னீர் மோமோஸ் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். இதுவுமே கோதுமாவில் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆயில் கொஞ்சம் கூட சேர்க்கலை. ஸோ அதில் 2 பீஸ் கொடுத்துருந்தேன். அப்புறம் கொஞ்சமாக கேரட், அப்புறம் வந்து கேபேஜ் இதெல்லாம் வச்சு அவங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டாங்க. அப்புறம் லஞ்சுக்கு வந்து கொள்ளு ரசம் ரெடி பண்ணியிருந்தேன். கொள்ளு வேக வச்சு அதுலேருந்து தண்ணி எடுத்து தான் ரசம் ரெடி பண்ணியிருந்தேன். வேக வச்ச கொள்ளு, இது உப்பு சேர்த்து மட்டும் வேக வச்சுருந்தேன். அந்த கொள்ளு கொஞ்சமாக பீட்ரூட் பொரியல், ஒரு ஆம்லேட் வச்சு லஞ்ச் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு வந்து இன்றைக்கி ராகி சேமியா இருக்கு இல்லையா, அதில் வந்து உப்புமா ரெடி பண்ணியிருந்தேன். இதுலேயுமே ஆயில் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது கூட கொஞ்சமாக தேங்காய் சட்னி, கொஞ்சமாக கோடு, ஒரு பாதி கொய்யாக்க வச்சு டின்னர் முடிச்சாச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து வெயிட் செக் பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வெயிட் அதே வெயிட்டில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் இன்னொரு 5 days போகட்டும், அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம்.